கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, கடந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை நாம் நடத்தின வாலிபர்களுக்கான கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் பலமாக விளங்கினது. இதில் கலந்து கொண்ட ஒரு சிலருடைய கருத்துக்களை கூட நீங்கள் கேட்கலாம். 15ஆம் தேதி நடைபெற்ற யூத் மீட்டிங்கை குறித்ததான காட்சிகளையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஆன்டி மெசேஜ், அங்கிள் மெசேஜ், அண்ணனுங்களோட வார்ஷிப் அண்ட் மெசேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு டே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. மீட்டிங் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே யூத்துக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட் தேவையோ அதை தான் பேசினாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. அங்கிள் நல்லா சூப்பராக வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. ஆன்ட்டியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தனையும் ஒரு மனசுக்கு ஆதலாக இருந்துச்சு. அந்த நம்ம வாழ்க்கையே ஒரு தோல்வி தான் அப்படின்னு இருக்கும்போது இவங்க சொன்னதில் God is with us, Lord of hosts are with us. இந்த யூத் மீட்டிங்கில் சாப்பாடு எல்லா சேவைகளும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப நன்றி பிளெஸிங் டிவிக்கு. தேங்க்யூ. எங்களை என்கரேஜ் பண்ணுறதுமா கொடுத்த கிஃப்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ பார்க்கும் போதெல்லாம் God is with us அப்படின்ற ஞாபகம் எங்களுக்கு வரும். மெசேஜ், வர்ஷிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரேயர் எனக்கு வந்தது நல்ல ஒரு பிளெஸ்டாக இருந்தது. இன்னைக்கு ப்ரைஸ் லார்ட் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஃபுல் டே எனக்கு காடோடு இருந்தது ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது வாக்குத்தத்தங்களில் ஒரு சிறந்த வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார் என்பது. எப்படிப்பட்ட தீங்குகள் இந்த உலகத்தில் இருக்குது, நம்ம லிஸ்ட்டு எடுத்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? எல்லா பக்கங்களிலும் தீமைகள் நிரம்பி தான் இருக்குது. இப்போது வேதத்தில் அப்போவே சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் எழுதி வைத்திருக்கின்றார் என்றார். சங்கீதம் 91 பாருங்கள், 3வது வசனத்திலேருந்து, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி அதான் சத்துரு விரித்து வைத்திருக்கிற வலை. பறவைகளை பிடிப்பதற்கு வேடன் என்ன விரித்து வைத்திருப்பான்? நல்ல ஒரு வலையை விரித்து அதில் பறவைகளுக்கான ஆகாரம், தீனியெல்லாம் உள்ள அப்படி அங்கங்கே தூவி வைத்திருப்பான். இப்போ அந்த பறவைகள் அந்த வலை கண்ணில் தெரியாது. அது தங்களுக்குரிய ஆகாரத்தை தேடி அலையும் போது இதோ இங்கே கொட்டி கிடக்கின்றதே என்று சொல்லி அந்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக அந்த உட்காரும் பொழுது அவருடைய கால்கள் கண்ணியிலே வலையிலே சிக்கி கொள்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட சாத்தான் இந்த உலக நன்மைகள், உலகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் கண்களுக்கு காண்பித்து பயிர் காட்டி அழைப்பது போல வலை விரித்து வைத்திருக்கின்றான். அப்போ அதில் போய் அறியாமல் மாட்டிக்கொள்கின்ற ஜனங்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அதனோடு கூட பாருங்க, கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். கொள்ளை நோய் அந்த காலத்திலையும் இருந்தது ஏராளமாக.
காலத்திற்கு காலம் விதவிதமான கொள்ளை நோய் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அம்மை நோய், காலரா, இது போன்ற பல நோய்களுக்கெல்லாம் முன்னமே கண்டுபிடித்து வேக்சின் வந்து போடுறாங்க, அதனால் தடுக்கப்படுகின்றது. ஆனால் காலம் போக போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்திற்கும் வித்தியாசமான கொள்ளை நோய் வரத்தான் செய்யுது. சமீபத்தில் அதாவது 2019 கொரோனா வந்தது. 3 வருஷங்கள் உலகத்தையே ஆட்டி படைச்சது. அதில் கொள்ளையாக ஜனங்களை வாரி கொண்டது போல வந்தது. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கும் அதனோடு கூட இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ராத்திரியில் உண்டாகிற பயங்கரம். ராத்திரியில் என்ன பயங்கரம் உண்டாகுது? ஒன்று திருடர் பயம், அல்லது என்ன இரவு நேரத்தில் சத்துருவினுடைய போராட்டம், பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள், ஏவல்கள், வைப்புகள், தாயத்துகள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பகை விரோதம் பாராட்டி பிசாசின் துணை கொண்டு ஒரு குடும்பத்தை பிடிக்கலைன்னா அந்த குடும்பத்தை அழித்தே தீர்வேன் என்று சொல்லி பிசாசுகளை கொண்டு சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இரவில் நடமாடுகின்ற அது என்ன பாருங்க, பயங்கரங்கள் இரவில் நடமாடுது. அப்போ இவைகளுக்கெல்லாம் சத்துருவின் கண்களுக்கெல்லாம் விலக்கி ஒரு பாதுகாப்பு தேவை. பகலில் பறக்கும் அம்புக்கு, பகலில் என்ன அம்பு பறக்குது? மனுஷர்களுக்கு மனுஷர் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா பொறாமை என்கிற அன்பு பறந்து கொண்டே இருக்கிறது. அது அம்பு போல. இந்த பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. பொறாமை, சகோதரர்களுக்குள்ள பொறாமை, சகோதரிகளுக்குள்ள பொறாமை, இல்லையா, மாமியார் மருமகளுக்குள்ள பொறாமை, குடும்பங்களுக்குள்ள, அடுத்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் சக வேலை ஆட்கள் இவங்கள் நம்மளை போல தான் வேலை செய்கிறாங்க, இவங்க குடும்பம் நல்லா இருக்குது. அப்புறம் தொழிலில், பிஸ்னஸில் ஒருத்தவங்க முன்னே வந்துட்டா நம்ம வந்து முன்னே வரணும், அவங்கள கீழே தள்ளி நம்ம முன்னே வரணும் என்று சொல்லி இப்படி பல காரியங்களில் உலகமே ஒருவருக்கொருவர் பொறாமையில் நிரம்பி இருக்கிறது, போட்டியில் நிரம்பி இருக்கிறது. அதான் பகலில் பறக்கும் அம்புக்கு, அதற்கு பின்பு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இந்த பகல் நேரங்களில் வருகின்ற பலவிதமான தீமைகள், பொல்லாப்புகள் மற்றும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது சூரியனுடைய ஒளியிலிருந்து நம்ம நன்மைகள் ஏராளமாய் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே சூரியனுடைய ஒளியிலிருந்து வருகின்ற ஒரு சிற்சில தீமைகளும் இருக்க தான் செய்கின்றது. அப்போ கர்த்தர் சொல்கிறாருன்னா எல்லா தீமைகளுக்கும், எல்லா தீங்குகளுக்கும், பிரயாணம் பண்ணும்போது இருக்கிற தீமைகள் மற்றும் பெண் பிள்ளைகளை இப்போ வந்து வெளியில் அனுப்புவது அவர்களுக்குரிய பாதுகாப்பு என்று பார்க்கும் பொழுது அதற்கும் தேவனுடைய ஒத்தாசை வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு இப்படி வந்து நம்ம வந்து கணக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரே வார்த்தையில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவும் சேதமடையாது. பாவத்தில் விழுந்துருவேனோ, சிற்றின்பத்தில் விழுந்துருவேனோ, நான் பின்வாங்கிடுவேனோ, நான் வந்து பரலோகத்திற்கு போக முடியாதோ, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிடுவேனோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்கள் ஆத்துமாவையும் காப்பார். தம் வலுவாதபடி நம்மை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் தான். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீ இந்த சங்கீதம் 121:7 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி பேச படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். சத்துரு வெட்கப்படுவான். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நம்முடைய ஆத்துமாவையும் காப்பார். அவர் நமது வல பக்கத்தில் நிழலாய் இருக்கின்றார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்தருள்வீராக. இதோ இவர்கள் பயந்து கொண்டிருக்கின்ற தீமைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக, உங்கள் ஆத்துமாவை காப்பாராக. ஆமேன்.